கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வந்த டாஸ்மாக் பாரை அடித்து உடைத்த நாம் தமிழர் கட்சியினர். மதுரையைச் சேர்ந்த 21 வயதான மாணவி ஒருவர் கோவையில் உள்ள கலை கல்லூரியில் முதுகலை 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவர் இங்குள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்கி கல்லூரி சென்று வந்துள்ளார். இம்மாணவி நேற்று ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் ஒண்டிப்புதூரைச் சேர்ந்த தனது ஆண் நண்பருடன் காரில் வெளியே சென்றுள்ளார். விமான நிலையத்தின் பின்புறமுள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் காரை நிறுத்தியுள்ளனர். இரவில் 11 மணியளவில் காரை நிறுத்திவிட்டு இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு 3 பேர் உள்ள கும்பல் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் கார் நிறுத்தப்பட்டிருப்பதை அறிந்து கார் அருகே சென்று உள்ளே உள்ள கல்லூரி மாணவி தனது நண்பருடன் இருந்ததை கண்டதும் மர்ம நபர்கள் அவர்களை வெளியே வர கூறியுள்ளனர். அந்த கும்பலின் நடவடிக்கையை கண்டு அஞ்சிய மாணவியும் அவரின் நண்பரும் வெளியே வர அஞ்சி தப்பிச் செல்ல முயன்றுள்ளனர். தடுத்து நிறுத்தி கார் கண்ணாடியை உடைத்து அச்சத்துடன் ஆண் நண்பர் வெளியே வந்ததும் அவரின் தலையில் கொடுவாள் மூலம் கொலைவெறி தாக்குதல் தாக்கி தலையில் பலத்த அடி அடித்து அங்கேயே மயங்கி விழுந்துள்ளார். அதை கண்டு மாணவி உயிர் பயத்தில் அஞ்சி நடுங்கி உள்ளார். 3 பேர் கும்பல் கத்தி முனையில் மாணவியை மிரட்டி வலுக்கட்டாயமாக புதர் பகுதிக்குள் தூக்கிச் சென்று மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது கூறப்படுகிறது. நேத்து நைட் நடந்த நாங்க பார்க்க வரும்போது இங்க சட்டவிரோதமா மது விற்பனை பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வரும்போது இவருதான் மது வித்துட்டு இருந்தார். இவரை பிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது இவர் ஓட முயற்சி பண்ணாரு. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் இவரை பிடிச்சு இப்ப நாங்க வச்சிருக்கோம், காவல் நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். காவலர்கள் வந்துட்டு இருக்காங்க, அதை அட்டன் பண்ணுங்க. அண்ணா, இந்த நிலையிலும் நாங்க உங்களை ரொம்ப மரியாதையா அண்ணன் தான் கூப்பிட்டு மரியாதையா தான் நடத்திட்டு இருக்கோம். சொல்லுங்க. அப்போ இருந்து அண்ணனுக்கு ஃபோனாக வந்துருக்கு. அண்ணா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கொடுங்க. சிறப்புண்ணா. ரெண்டுல ஏதோ ஒன்று ட்ரை பண்ணா நீங்க தான் விட்டு ஓடுறீங்களா? தைரியமா நிக்க வேண்டியது, தைரியமா சரக்கு வைக்க ஓடுது. கொலை என்ன பண்ணிருக்கேன்? ஹலோ, வணக்கம். ஹலோ, யாருங்க நீங்க? ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஆள் அனுப்பிச்சுடுறாரு. ஐஎஸ் பேச மாட்டாரு. ஓடிட்டு அப்ளை பண்ணாங்க. மறுபடியும் ஓடிதாமா உள்ள புள்ள உள்ள சரக்கு எல்லாமே ஓடிட்டாங்க. எல்லாமே இருக்குது. நேற்று இங்க நடந்திருக்கு. வேற எங்க எடுத்து வச்சுக்கணும். வேற எங்க கலைஞர்கள் எடுத்து கொடுத்தாங்க. இவரு இன்னும் கூட நல்லா இருந்தாங்க. பிடிச்ச உடனே அவர் எங்க கொண்டு எடுத்து பார்த்தா அதை கொடுத்து எடுத்து பார்த்தா அந்த இடத்துல இல்ல. அவருக்கு தான் தெரியும். இவங்க அவருக்கு இல்ல, அவர் போயிட்டாரு. ஆனா உள்ள எந்த
கார்த்தினா இங்க பாருங்க, உள்ள வந்து பாருங்க. அது இறந்து ஓடல. உள்ள வந்து பாருங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. போடு போடு. இங்க பாருங்க. என்னையா வேலை பண்ணிட்டு இருக்கற? நான் காட்டுற சரக்கு அடி ஓட அடி போடல ஒரு போட்டு நில்லுங்க. உங்களுக்கு தெரியாம வந்ததா இதெல்லாம்? உங்களுக்கு தெரியாம இதெல்லாம் வந்ததா? இது இரு. எடுங்க நடு காட்டுல புள்ள ரேப் இருக்கு அப்பவும் சைடு சுத்தி வச்சிருக்கீங்க கூட அக்கா தம்பி பேசுங்களா நீங்க விடிய சரக்கு போய் எவ்வளவு ஒரு தாயல் குடிகார தாய் பண்ணி போயிட்டாங்க ஆடிச்சு வர்றது தம்பி இதெல்லாம் எப்படி சமைச்சு சாப்பிடுறக்கா இதெல்லாம்? நடு காட்டுக்குள்ள சரக்கு சைடு இது எப்படி எந்த ஜனநாயகம் புரியல நீங்க விக்கிறீங்க சார். விக்க சொன்னது யாரு? விக்க சொன்னது யாரு? இந்த பகுதி கவுன்சிலர் தெரியாதா? இப்படி காவல்துறை தெரியாதா? காவல்துறை அதிகமாக ஒரு பாட்டில் அனுமதிக்கு இங்க கட்டாயம் இருக்கணும். காவல்துறைக்கு போன் அடிங்க வந்துட்டு இருக்காங்க. அடி ஒரு பாட்டாடு உயிர் சாட்சிக்கு இருக்கட்டும் இந்த இடத்துல. எங்க போறீங்க? இந்த வார்டு கவுன்சிலர் தெரியாம எப்படி இப்படி சரக்கு விக்க முடியும்? காவல்துறை ஒரு பொண்ணு ரேப் பண்ணுங்க அன்னைக்காட்டு மனசாட்சியோட அடைச்சு போயிருக்கீங்க வேணா சைடு சுத்தி வச்சிருக்கீங்க வேணா கூட பார்த்து அக்கா விட்டு போயிருப்பீங்க நீங்க. இதுக்கு யாருன்னா காரணம்? நீங்க விடிய சரக்கு போட்டுருக்கீங்க. ஓட்டாம எப்படி எப்படி வந்துச்சு சைடிசி போலாம் அந்த அடைச்ச கடைக்கு சொன்னா உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தா? காவல்துறைக்கு தெரியுமா நீங்க விக்கிறது? தெரியுமா? காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? ஓனர் யாரு? ஓனர் யாரு? ஓனர் பேர் சொல்லுங்க. நீங்க ஓனர் யாருங்க? போலீஸ் வர சொல்லுங்க. போலீஸ் வர சொல்லுங்க. செல்வம் அவர்தான் இங்க வச்சு உங்களுக்கு விக்க சொல்லி சொன்னாரா? இந்த இடம் செல்வம் அவரோட தான். கொஞ்சம் சத்தமா பேசுங்க. எவ்வளவு வருஷமான விக்கிறீங்க? நீங்க வந்து ஒரு வாரமா வித்துக்கிறீங்க. இந்த ஓனரே இந்த இடத்துக்கான ஓனரை முதல்ல இங்க வர இருக்கிறவன் எவனாவது ஒருத்தன் தானே உனக்கு விற்கிறான். அவனை நீ கை காமிச்சிட்டு போக வேண்டியதானே. நீ ஏன் ஓடுற? இருக்கட்டும்பா, மாமன்ற உறுப்பினர் தானே. நான் தான் வித்தன் வந்து சொல்லிட்டு போட்டு. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து நான் நேருஜி பேசுகிறேங்க, நாம் தமிழர் பார்ட்டி. நேற்றைய தினம் இங்கே வந்து ஒரு மாணவியை கிட்டத்தட்ட 3 பேர் சேர்ந்து கொடூரமாக பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க. அந்த சம்பவத்தை காலையில் தான் நாங்கள் கேள்விப்பட்ட உடனே இங்கே வந்து பார்க்கும்போது அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு மிக அருகிலேயே அரசால் இந்த மதுபான கடை முதல்ல இயங்கிட்டு வந்தது டாஸ்மார்க்னு. அதை வந்து அரசு தடை செஞ்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே இல்லீகலாக இவங்க வந்து மதுபானத்தை விற்பனை செஞ்சுட்டு வந்தாங்க. சரவணன் அப்படிங்கிறவர் விட்டுட்டு வந்தார். நாங்கள் அதை பார்த்து பிடிச்சிருக்கோம். இது முதல் முறை இல்லை. இதுக்கு முன்னாடியே இங்கே தேனியை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட வந்து வழிப்பறியில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னதுக்காக கழுத்தை அறுத்து இதே இடத்துல 2020 அவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக இங்கே வந்து வழிப்பறியும் பாலியல் வன்புணர்வும் நடந்து கொண்டே வருது. இதை தட்டி கேட்கறதுக்கு, அதாவது இது விமான நிலையத்துக்கு மிக அருகில் உள்ள ஒரு இடம். கவர்னர் வந்தாலும், பிரசிடென்ட் வந்தாலும், பிரைம் மினிஸ்டர் வந்தாலும், சிஎம் வந்தாலும் இதே விமான நிலையத்தை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ இருக்கிற பாதுகாப்பு ஏன் பொதுமக்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது? இந்த இடம் இவ்வளோ மோசமாக கோவையில் இருக்கிறது கோவைக்கே ஒரு அசிங்கம் தான். இதை நம்ம வந்து மாற்றணும். இந்த இடத்துல நீங்களே பார்த்தா தெரியும், உங்களுக்கே தெரியும், ஃபுல் ஆஃப் பாட்டில்ஸாக இருக்குது. அவங்களுக்கு கொடுக்குற சைட் டிஷ்ஷஸ் நிறைய வச்சுருக்காங்க. இல்லீகலாக விற்கிற மாதிரியே தெரியல. அங்கே எல்லா பக்கமும் பாட்டில் செதறி கிடக்குது. இப்போ நாங்கள் காவல் நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். காவலர்கள் வந்துட்டு இருக்காங்க. முதல் கட்டமாக இந்த மாதிரி இல்லீகலாக எங்கெல்லாம் மதுபானத்தை விற்கிறாங்களோ அது அத்தனையும் தடை செய்யணும். அதுக்கான பணியை நாம் தமிழர் கட்சி முழு மூச்சில் எடுக்கும். நன்றி. மது பாட்டில்ஸ் இருந்ததுங்க. பீர் பாட்டில் நிறையா இருந்தது. அது இல்லாமல் இன்னும் 2-3 இதோ அங்கே கூட நாங்கள் சாம்பிளுக்கு வச்சுருக்கோம். அந்த மாதிரி பாட்டில்ஸ் நிறையா இருந்தது. அது போக தண்ணி பாட்டில்ஸ் இருந்ததுங்க. ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க. நம்ம தர்பூசணி அந்த மாதிரியான பழங்கள் வச்சுருந்தாங்க. வெங்காயம் நிறையா கட் பண்ணாமல் புதுசாக இருக்கிற வெங்காயம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெங்காயங்கள் வந்து வச்சுருந்தாங்க. அதே போல் நேற்று வந்து அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேருமே தண்ணி அடிச்சிருந்தாங்க. லிக்கரில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இங்கே வந்து கூட அவங்க வந்து கன்சியூம் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா இங்கேருந்து ரொம்ப இன்சிடென்ட் நடந்த இடம் வந்து ரொம்ப பக்கம், ஒரு 200-300 ஃபீட் தான் இருக்கும் நடந்த இடம்.